நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன சாரதா? எனக்கு பயமா இருக்குமா? பயமா? பாரதியார் கவிதைங்களை படிச்சவங்களுக்கு பயமே வரக்கூடாது. போய் படு. இல்லம்மா, அப்பா. என்ன அப்பா? என்ன பணைய வச்சு அவர் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாருமா. குவாரி வாங்கின விஷயத்துல என் உயிர் போயிருந்தா கூட அவர் கவலைப்பட்டிருக்க மாட்டாரு. அம்மா, நான் கலெக்டர் ஆகும் போது நேர்மைக்கும் நியாயத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு நினைச்சேன். அப்பா என் மேல ரொம்ப பாசத்தை வச்சு என்ன நிலக்குலைய வைக்கிறாருமா. சாரதா, நான் உன் சொன்னா கேப்பியா? நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. மா, நீ இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் தான் நீ அவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். நீ குவார்டர்ஸ்க்கு போயிட்டா நீ எப்பவுமே கலெக்டர் தான். இல்லம்மா, என்னால முடியாது. சக்தியை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. சக்தி இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. நீ சக்திக்கு அக்கா மட்டும் இல்ல, இந்த மாவட்டத்துக்கே நீ கலெக்டர். எல்லாத்துக்கு மேல நான் ஒரு பொண்ணுமா. என்னால இருக்க முடியாது. நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா. நீ மாவட்டத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. நான் சொல்றதை கேட்டு இந்த வீட்டை விட்டு போயிடு. இல்லம்மா, என்னால ஒண்ணு விட்டு இருக்க முடியாது. இத பாருமா சாரதா, திடீர்னு நான் ஹார்ட் அட்டாக்ல இருந்துட்டா நீ தனியா தானமா வாழணும். இல்லம்மா, நீ செத்து போயிட்ட, நானும் செத்து போயிடுவேன். சாரதா, நீ அழக்கூடாதுமா. ஒரு பொண்ணு அழுதா அந்த நாட்டுக்கே அவமானம். சாரதா, உன் கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே தைரியமா இருக்கணும். புரியுதா? தைரியமா இருக்கணும். வா வா. சாரதாம்மா, உன்னை பார்க்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் வந்திருக்காங்க. ஓ, நீ இங்கே இரு, நான் அவங்கள இங்கே வர சொல்கிறேன். அப்பா இருக்காங்களா? அப்பா வெளியே போயிருக்காரு. ஓகே, அவங்கள வர சொல்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம். குட் மார்னிங் மேடம். வணக்கம் மேடம். தேங்க் யூ மேடம். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? எனக்கு என்ன உடம்புக்கு சரியில்லையா? லேசா காயம் பட்டிருக்கு, அவ்வளவுதானே. சின்ன ஆக்சிடென்ட் நீங்க லேசா எடுத்தீங்க மேடம். அந்த பிளாஸ்ட்ல உங்களுக்கு வேற விதமா இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்தா இருக்கு மேடம். அம்மா, எல்லாருக்கும் காஃபி கொண்டாங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம். ஆபீஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நீங்க இல்லைங்கிற குறை தான். எப்படியாவது நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துடுறேன். இல்ல மேடம், வேண்டாம். நல்லா ரெஸ்ட் எடுத்து அப்புறமா வாங்க. ஐயோ, இங்க ரொம்ப போரா இருக்கு. ஆபீஸ்க்கு வந்து உங்களையும் அந்த ஃபைலையும் பார்த்தா தான் சுறுசுறுப்பா இருக்கும். நாளைக்கு எப்படியாவது வந்துடுறேன். ஓகே மேடம். ஓகே மேடம். தேங்க் யூ வெரி மச். வணக்கம் சார். ஆராட கலெக்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். மேடத்துக்கு உடம்பு சரியில்லாதனால பாத்துட்டு போலாம். கவர்மெண்ட் ஜோலிக்கார் அரசியல்வாதிகள் இந்த ஈஸ்வரன் வீட்டுக்குள்ளார வரக்கூடாது. இனிமேல் உங்க கலெக்டரை பார்க்கணும்னா இவட இங்க இருந்து பார்த்துட்டு போய்க்கோ.
இந்த பாலம் உடைஞ்சிருக்க என்ன கேஷுவலிட்டிஸ்? பாலத்துக்கு கீழே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை தூங்கிட்டு இருந்தாங்க மேடம். ஸ்பாட்லயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. குழந்தை ரொம்ப சீரியஸா இருக்கு. சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். யார் கான்ட்ராக்ட்? பினாமி பேர்ல இருக்கு மேடம். இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சோம். Quick. கொடை கொடுங்க. பெடிஷனை கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி. அப்பப்பா வாங்க இன்ஜினியர் சார். கலெக்டர் இருக்காங்களா? கலெக்டர் மேடம் உங்களுக்காக தான் வெயிட்டிங். உள்ள போங்க. நீ அடுத்த வாரம் வாம்ல. என்னையா கலெக்டர் அம்மா பார்த்து மேட்டர் பேசிக்கங்க. முடிஞ்சா அதை என்கிட்ட கொடுங்க. கவலைப்படாம போ. தேங்க்யூ. வேகமா குட் மார்னிங். அடே எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தா அப்படியா? குட் மார்னிங். ஆஹா, உட்காருங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க மிஸ்டர் யோகி, PWD இன்ஜினியர்? புதுசா என் பேரை சொல்றீங்க? இல்ல, உங்க பேரும் பதவியும் உங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்துறேன். காலையில பேப்பர் பார்த்திருப்பீங்க. உங்க சூப்பர்விஷன்ல கட்டின பிரிட்ஜ் இடிஞ்சு விழுந்திருக்கு. மிஸ்டர் யோகி, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனிஸ் இருக்கும்போது இந்த RK கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுங்கிற ஒரு புது கம்பெனிக்கு எப்படி டெண்டர் கொடுத்தீங்க? RK Constructions. Mr. Ishwaran. His quotation was the least. மிஸ்டர் ஈஸ்வரன். ஹாஹா, எப்படி அவர் டெண்டர் லோவா கோட் பண்ணாரா, இல்ல உங்களுக்கு போட்ட சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சா? இந்த பாருங்க யோகி, உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் உங்களை வளர்த்துருக்கலாம், படிக்க வச்சிருக்கலாம், இந்த பதவிக்கு வரத்துக்கு உதவியும் செஞ்சிருக்கலாம், ஏன் உங்க வருங்கால மாமனாரா கூட இருக்கலாம். ஆனா பொதுமக்கள் பணத்துல உங்க நன்றி இப்படியெல்லாம் காட்டக்கூடாது. உங்க வேலை என்னவோ அது செய்யுங்க ப்ளீஸ். சாரி மேடம். தேங்க்யூ ஃபார் யூர் அட்வைஸ். நன்றி கடனுக்காக நான் செஞ்ச இந்த காரியம் இவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் நான் நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி காரியம் இனிமே என் வாழ்க்கையில் நடக்காது. பாலம் இடிஞ்சு விழுந்ததுக்காக நானே பொறுப்பெடுத்து என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். வர மேடம். ஏய்யா, உன் கூட ஒருத்தன் விபூதி கொடுத்துக்கிட்டே வருவானே ராமசாமி, எங்க அவன்? அவன் ஒரு பச்சை துரோகி. அவன் அரசியலில் இருந்தே ஒதுக்கப்பட வேண்டியவன். அவன் ஒரு விட்டேந்தி. அவன் அடுத்த கூடாரத்திற்கு தாவும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது தெரியாமல் நம் அண்ணாச்சி அவனை அருகே வைத்து அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன கொடுமையா அது? முதலாளிக்கு பண்ற பச்சை துரோகையா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. வாங்க அண்ணாச்சி, வாங்க வாங்க. முதுகால, உனக்கு அண்ணன் தம்பிங்க யாரும் இருக்காங்களோ? ஏன் கேக்குறீங்க? எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளை. குடுப்பனையில குடுப்பனையில என்ன கொடுப்பன இல்ல? நீ நம்ம முதலாளி கிட்ட எவ்வளவு விசுவாசமா வேலை பார்க்குதுன்னு உனக்கு தெரியுமா? நம்ம முதலாளியா? என்னம்ல, நானும் ஈஸ்வரையாவும் தான் இணைஞ்சிட்டோம்ல. இப்ப எனக்கும் உனக்கும் அவரு தானம்ல முதலாளி. அப்படி சொல்றீங்களா? பின்ன என்னம்ல முத்து, உனக்கு சொந்தக்காரன்ல யாராவது இருக்கானாம்ல? எங்க பெரிய மாப்பிள்ள ஒருத்தர் இருக்காங்க. அப்படியா? சரி, ஒண்ணு செய்யும்ல, நீ அந்த பெரியம்மா பிள்ளைய அவர்கிட்ட விலைக்கு விட்டுட்டு நீ நம்மள்ட்ட வந்துரும்ல. முதல்ல கையடியா. என்ன விளையாடுறியா? எங்க முதலாளி விட்டுட்டு செத்தால வரமாட்டையா, உயிரே கொடுப்பா அவருக்கு. ஆமா, இந்த விசுவாசம் தானே உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. யாருமே இவ்வளவு சின்சியாரிட்டியா விசுவாசமா ஒரு நல்ல வேலைக்காரனா கிடைக்கவே மாட்டாம்ல. கிடைக்கவே மாட்டான். ரொம்ப பிடிச்சிருக்கடா. ஆமாமா, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியலடா. இந்தாடா, இதை வச்சுக்கடா.
பணம் எது கொடுக்குறீங்க? வச்சுக்க, ஐயா வேண்டாம், நான் வாங்க மாட்டேங்க. அட, இது உனக்கு கொடுக்கிற பணம் இல்லடே, உன்னுடைய சின்சியாரிட்டி, உண்மையான அந்த உழைப்பு, அதுக்கு கொடுக்கிற பணம். என்னம்ல நீ மட்டும் அரசியல்ல இருந்தேன்னு வச்சுக்க, இந்த அரசியல் சாக்கடை அப்படியே சந்தனமா மாறிட்டு விட. நான் அரசியல்ல ஐயா நான் உங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். உங்களுக்கு குழந்தை மாதிரி மனசு, நல்ல மனசு. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? அது போதும்ல. நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணுமேல. உங்களுக்காக உசுர கொடுப்பேங்க, விசுவாசமா இருப்பேங்க. சொல்லுங்க. பாத்தியா பாத்தியா, இதாமல இதாமல இந்த 67ஆம் நம்பர் சாராய கடை இருக்கும்ல நம்ம காந்தி தெருவுல, அது எங்க முதலாளி அட, நம்ம முதலாளி கடம்ல அது. நம்ம முதலாளி. என்ன நீ நம்ம முதலாளி உங்க முதலாளின்னு பிரிச்சு பிரிச்சு பேசிக்கிட்டு இதாமல எனக்கு வருத்தமா இருக்கு இல்லைங்க, பாப்பா. தப்பா சொல்லிட்டு மன்னிச்சுங்க. பின்ன நம்ம முதலாளி கடை இருக்கலாம்ல, அதுல ஒரு சின்னதா ஒரு கலாட்டா நடக்கும்ல. நீ என்ன பண்ற, எஸ்பி அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையில ஒரு ரைட ஒண்ணு ஏற்பாடு பண்ணும்ல. இதெல்லாம் ஒரு சின்ன வேலைமில்ல, வேற ஒண்ணு இல்ல. எங்க முத வேலையே ஒரு விசுவாசம் இல்லாத வேலையை கொடுக்குறீங்க. எப்படிங்க நான் மனசு வந்து என்னால இதெல்லாம் முடியாதுங்க. அண்ணாச்சி என்ன உயிரை கூட இருக்கேன், இதையும் வச்சுக்கோம்ல. பணம் நமக்கு ஒண்ணும் பெருசு இல்ல. நீ அந்த வேலையை மட்டும் செஞ்சுமல, அது போதும்ல எனக்கு. இந்த கலாட்டா எப்ப நடக்கும்? இன்னொரு 2 நாள்ல நடக்கும்டே. நீ எப்படியாவது அதை பண்ணிடும்ல. இத பாருங்க, நான் போன் மட்டும் தான் பண்ணுவேன். அதுக்கு மேல என்னால எந்த துரோகமும் பண்ண முடியாது. ஆமா, அது போதும்ல, அது போதும். எங்க சத்தம்? அண்ணாச்சி ஈஸ்வர மரும பிள்ளை. கும்பிடுதேன் இன்ஜினியர் ஐயா. குட் மார்னிங் என்ன சார். வேலையை விட்டியலாம்ல, நம்ம முதலாளிக்கு தெரிஞ்சா கோச்சிக்க மாட்டாவா? நம்ம முதலாளியா? என்னங்க நீங்க, ஈஸ்வர ஐயாவும் நானும் தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே இணைஞ்சிட்டோம்ல. இப்ப உங்களுக்கும் எனக்கும் இவனுக்கும் எல்லாருக்கும் அவரு தானுங்களா முதலாளி. என்ன ஒரு மாதிரியா சிரிக்கிறியா? இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? இல்ல, காலையில தான் அத்தை சொன்னாங்க, என்ன இன்னில இருந்து மாமாக்கு 7.5 சனி ஆரம்பம் பண்ணு. அது இது முத்துக்கள, நம்ம ஐயா காரை எங்க நிறுத்துவாங்க? அதோ அந்த பக்கம் தள்ளி நிறுத்துவாங்க. அங்கதானே வாரேன். கும்பிடுதேன் ஐயா. என்ன விஸ்வநாதா, கல்குவாரிகளை சுத்திட்டு இருக்க? சட்டசபையில வேலை இல்லையா? எனக்கு சட்டசபையே நீங்க தானுங்களே. காலையில வந்து உங்களுக்கு ஒரு கும்பிட போட்டாதான் அன்னைக்கு காரியமே ஒழுங்கா நடக்குதுங்க. குட் மார்னிங் அங்கிள். வா யோகி, வேலையை ராஜினாமா பண்ணிட்டியாமே? உன்னை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தவன் நான். ராஜினாமா பண்றதுன்னா என்கிட்ட சொல்ல வேண்டாம். என்ன யோசிக்கிற? என்ன பதில் சொல்லான்னு யோசிக்கிறியா? அங்கிள், நான் செஞ்ச காரியம் தப்புன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால தான் நான் என் வேலை ரிசைன் பண்ணிட்டேன். எது தப்புங்கிற? உன் உதவியில நான் அந்த பாலம் கான்ட்ராக்ட் எடுத்தேன், அது தப்புங்கிறியா? சாரதா பேச்ச கேட்டு வீணா அழிக்கிறார். இன்ஜினியர் தம்பி, முதலாளி சொல்றத கேளுங்க. அதை விட்டுட்டு இந்த நேர்மை நியாயம் நீதினு பேசிக்கிட்டு இருக்க கலெக்டரமா பேச்ச கேட்டியா? சோத்துக்கே சிங்கி அடிக்க வேண்டியதாமல, புரியுதா? சார், இது எங்க குடும்ப பிரச்சனை, அரசியல் இல்லை. வீணா நடுவில் வந்து எங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்காதீங்க. அங்கிள், என் மனசுக்கு தப்புன்னு தோணுச்சு, அதான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். வேற எந்த காரணம் இல்லை. வர அங்கிள். யோகி, இப்போ என்ன பண்றதா உத்தேசம்? சும்மா இருக்க போறியா? அதெல்லாம் வேண்டாம். நம்ம ஆர்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல ஒரு 5-6 கான்ட்ராக்ட் எடுத்து கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோ. சாரி அங்கிள், நான் மறுபடியும் இன்ஜினியர் வேலை செய்யறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். வேற என்னதான் பண்றதா உத்தேசம்? நான் சாரதா கூட இருந்து அவங்க செய்யற நல்ல காரியங்களுக்கு துணையா இருக்க போறேன். வர அங்கிள். முதலாளி பாத்தீங்களா, என் ரத்தம் கொதிக்குது முதலாளி. உங்க பேச்ச கேட்கறான் அவன். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க முதலாளி, அவனை வெட்டிற வெட்டி. உங்க பேச்ச கேட்க
அவன் எதுக்கு முதலாளி உயிரோட இருக்கணும்? ஏய்! அவன் என் வருங்கால மாப்பிள்ளை மட்டும் இல்ல, நான் வளர்த்த புள்ள. அவன் மேல உன் கை ஏதாச்சும் பட்டுது, நான் உன்னை சேம்பர்ல வச்சு கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை நாய். இந்த பவானி உன்னோட நோட்டு எல்லா கணக்கு போடு பார்த்தியா? வா மணியாச்சு. சரக்கு நல்லா இருக்குதுப்பா. காலண்ணே வா. அருணாச்சி வந்தா வந்தமா சரக்கு குடிச்சமான்னு இருக்கணும். கைய தொட்டிய கொண்டுடுவேன். எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். அந்த புத்த சுத்தி சுத்தி பொம்பளைங்க விழுந்து விழுந்து கும்பிடுறாங்கல்ல, அதுல பாம்பு இருக்குதா இல்லையா? விருந்தாளிக்கு போறதும் கேக்குற மாதிரி கேக்குற, அதுக்குள்ள பாம்பு இருக்குல்ல. அதுல பாம்பும் கிடையாது, ஒரு மந்தம் கிடையாது. இந்த குளிக்கிற தீர்த்தமா சத்தியமா சொல்றேன், அங்க பாம்பு இருக்குல்ல. என்னல கேனத்தனமா பேசிட்டு இருக்க? புத்துக்குள்ள பாம்பு இல்லாமையால புத்த கும்பிடுவாங்க? எல்லாம் வாழை பார்க்கலாம். அக்கா, எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாம்பு புத்த விழுந்து விழுந்து கும்பிடுறீங்களே, அதுக்குள்ள பாம்பு இருக்கா இல்லையா? வழிய விடு. பதில சொல்லுக்கா. என்னங்க என்னடா எந்த ஓட்டம் ஓடுற? குதிரைக்காரனுக்கு பிறந்திருப்பால. சரியா சொன்ன. ஏய் அம்மா, புத்த சுத்தி சுத்தி வந்து பால வைக்கிறீங்களே, உள்ள பாம்பு இருக்கா? கைய விடு பாரு, பாம்பு இருக்கா இல்லையா? கை விட்டு பாரு, கை விட்டு பாரு. நம்ம கடை முன்னாடி பொம்பளைங்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க, பாத்துட்டு இருக்கீங்க. ஐயா, நம்ம போய் கேட்டு ஏதாவது தகராறாச்சுனாக்க நாளைக்கு நம்ம கடைக்கு தீர்த்தம் குடிக்க வர மாட்டாங்க ஐயா. அப்படிவேன். ஏய், நம்ம கடை முன்னாடி கலாட்டா பண்ணா யாரு பெரிய கடம்? ஈஸ்வரன் ஐயா பேர் கடம். போய் 4 தட்டு அனுப்பு போ. எல்லாம் போடா. போலாம். எல்லாம் போ, எல்லாம் போ. போ. ஹலோ ஹலோ, கல்யாணக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனா? நாங்க காந்தி ரோடு முனையில இருந்து பேசுறோம். ஆமா, பேரெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏங்க, நாங்க உங்க பேரை கேட்டோமா? இந்த ரமேஷ் வைன்ஸ்னால எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனையா இருக்கு. எங்க பொம்பளைங்களாம் வந்து புத்துக்கோயில நிம்மதியா சாமி கும்பிட முடியல. பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்களுக்கு ஒரே தொந்தரவா இருக்கு. பேரெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அப்புறம் இந்த ரமேஷ் வைன்ஸ்ல ஒரே போலீஸ் சரக்கா வச்சிருக்காங்க. குடிச்சு குடிச்சு எங்க ஆளுங்க உடம்பெல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு. ஆமா, ஆமா, உடனே வரணும். இல்லாட்டி நாங்க எம்எல்ஏ விஸ்வநாதர் சொல்லிடுவோம். அப்புறம் பிரச்சனை மேலிடத்துக்கு போவோம். வச்சிடுறேன். விடல என்னல இதுக்கெல்லாம் போய் கோச்சிட்டு இருக்க? என்ன மாமா, உங்க கடையில தானே சரக்கு வாங்கி குடிக்கிறோம். ஆமா. நீங்களே தகராறுக்கு வந்தா எப்படி நியாயமா? கோச்சிக்காத மாப்ள, வா மாப்ள, இன்னொரு கட்டிங் சாப்பிடலாம். சாப்பிடல. மொபைல் சாப்பிடு மாப்ள. ரொம்ப தப்பு. நீ அடிச்ச நான் அடிச்சல. நீ பத்தியா? இதுக்கெல்லாம் போய் கொஞ்சம் எடுத்துக்க. வேற கடையில கடை முன்னாடி புடிச்சு ஒரே கரெக்டா பண்றாங்களா? கோவிலுக்கு வர பொண்ணுங்களை கை பிடிச்சி இழுக்கிறாங்களா?
கடையில போலீஸ் இருக்கு வேற ஓட்டுறீங்களா? ஒன்றும் இல்லையே சார். அப்படியா? யோ செக் பண்ணுங்கயா. எஸ் சார். யோ போல வாங்க சார். வாங்க சார். வாங்க இப்படி. எதுல கூப்பிட்டது இப்போ? வாங்க சார். என்னையா? யோ ஒடியா. வாங்க சார் இப்படி என்னையா? ஆ? இந்த கடை யாரோடது தெரியுமா? தெரிஞ்சுதான் வந்திருக்கல. என்னல? எஸ்பிஎம் ஃபோன் பண்ணுமா? போய் ஃபோன் பண்ணு. என்னல என்ன மிரட்டறீல? சார் இந்தாங்க சார் வச்சுங்க சார். என்னல இது? விடாத. வச்சுங்க சார். கொன்னுடுவேன். என்ன லஞ்சமா? காசா குடுக்குறீங்க? தோலை உரிச்சிடுவேன். சார் எல்லாம் போலீஸ் இருக்கு. என்னல இது? யார்ல கடை ஓனரு? நூறுதான் யார்ல? அவனா? இல்ல கடை எடுத்து மூடுங்களே. எஸ் சார். என்னல கடையில போலீஸ் இருக்கா ஓடுற? இல்ல சார், ஒரிஜினல் சார். இவன் தானே ஓனர்? ஆமா சார். வாலே சார் வாலே சார் ஏர்ல வண்டியில ஏர். சரி வாங்க. ஈஸ்வரன் ஆள் புடியா சார். அட்ரு போய் சார். அடிச்சு கிளியர் பண்ணு. சார், சார். அடிங்க. கை வைங்க. ஏய் எழுந்துடா. புடிச்சு கரெக்டா பண்றீங்க. எழுந்துடா இங்க. போடா அந்த பக்கம். ஆம்லெட் வர. செத்த புடி. ஐயா எஸ்பி அம்மாவுக்கு ஒரு ஃபோன் போடுங்க ஐயா. நம்ம ஒயின் ஷாப் ரெய்ட் பண்ணிட்டாங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா. ஹலோ சக்தி ஹியர். எஸ்பி நான் தான் பேசுறேன். என்னப்பா திடீர்னு என்ன விஷயம்? இல்ல வைன் ஷாப்பை ரேட் பண்ணிட்டாங்களாமே. ஆமா ரேட் பண்ணிருக்காங்க. எந்த அம்மாவோட பறையினது? அது இந்த அச்சனோட பிசினஸ். அது உனக்கு தெரியாதா? என்னப்பா ஆப்போசிட் சைடுல கோயில், ரைட் சைடுல ஸ்கூல், நடுவுல வைன் ஷாப். அப்படி இருந்தா ஐயரும் வாத்தியாரும் என்ன பண்ணுவாங்க? அதனால தான் ரேட் பண்ணிருக்காங்க. தின்றவன் தின்னுட்டு போக திருப்பத்தூரன் தண்டம் கட்டின மாதிரி. அது நம்ம கடடே. அப்பா வைன் ஷாப் வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? ஸ்கூலும் கோயில் பக்கத்துல வைக்கணும். நான் என்ன அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலே வைக்கணும்னு தவமா கிடந்தேன். வேற எங்கேயும் இடம் கிடைக்கல. அந்த ஆளை அங்கேயே வச்சுட்டேன். இப்ப பாருடே, குடிச்சிட்டு போன பசங்க நம்ம பசங்க. அவங்கள விட்டுரு. என்ன அச்சன் சொல்லிட்டே இருக்க, நீ ஏன் ஒன்றும் பேச மாட்டேங்கிற? அவங்கள விட்டுருடே. சரி என்ன? சரிப்பா பண்றேன். ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் எஸ்பி பேசுறேன். ரமேஷ் வைன் ஷாப்னு ஒன்று ரேட் பண்ணீங்களா? அந்த 2 பேரையும் ரிலீஸ் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, டூ வாட் ஐ சே. ஓ நீ அப்படி வரியா? எங்க விடாமல. வணக்கம். கடையை மறுபடியும் திறந்துட்டீங்க போல இருக்கு. போலீஸ் எல்லாம் சரி கட்டியாச்சா? அதெல்லாம் சரி கட்டியாச்சு மணி. ஐயா சொல்லிட்டாரு, இனிமே ஏரியாவில் வந்து எவனாவது கடையை போட்டு அதை போட்டு இதை போட்டுன்னு சொன்னான்னு வச்சுக்க, கையை காலை எடுத்துட்டு சொல்லிட்டாரு. நீ போய் நிம்மதியா சாப்பிடு. சரிண்ணாச்சு. வாழ வாழ. எவ்வளோ கடை எழுத்து போட சொன்னது? எவ்வளோ ஃபோன் பண்ணானோ நாங்க கலப்பட சரக்கு நிக்கிறதா? சரியான ஆம்பளை இருந்தா வெளியே வா. வாழ வெளியே. வாழ வெளியே. நினைச்சோம்னா இந்த பாலியோட போடுவோம், இந்த கோயிலை இடிப்போம். எவனாவது வேட்டி கட்டின ஆம்பளை இருந்தீங்கன்னா ஒத்தைக்கு ஒத்த வாடா. 35 மார்க் போட்டு என்ன பாஸ் பண்ண வைக்க வக்கில்லாத இந்த பள்ளிக்கூடம் இருக்க கூடாது. 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருந்தா ஏன்டா இங்க வந்து பெக் அடிக்கறானீங்க? அப்படி சொல்லு. ஆட்டம் போடுறாங்க. அவனுக்கு இன்ஜினியராவோ டாக்டராவோ வாங்கல. நாயமே பிறக்காத. வாங்கடா பார்க்கலாம். இதெல்லாம் யார் கேட்க? வாங்கடா. பள்ளிக்கூடம், கோயில், தூய்கொண்ட கோயில், தூய்கொண்ட ஆம்பளை இருந்தா வாழ. அம்மா இந்தாம்மா. யாரும் சத்தம் போடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் அமைதியா அப்ளிகேஷன் கொடுங்க. ஏமா அந்த அப்ளிகேஷன்ல பேர் எழுதல பாருமா. அம்மா நாங்க ஆழ்வார்குறிச்சி சன்னதி தெருவில் குடியிருக்கோம். 7-8 மாசமா எங்க தெருவுல தண்ணியே வரலமா. கொஞ்சம் தண்ணி வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா. இந்தாங்கம்மா.
அது முனிசிபல் மேட்டர் மேடம். மோரோவர் அந்த இடம் கொஞ்சம் மேடான இடம், அதனால. மேடான இடத்துல குடியிருக்கிறவங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்களா? என்ன பேசுறீங்க? முனிசிபல் கமிஷனுக்கு நான் பர்சனலாக ரெக்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு குடிநீர் தண்ணீர் வரதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்மா, என் பேர் தனவேல். விகேபுரத்தில் அகசியர் கோயில் பின்னாடி இடம் வாங்கி போட்டிருக்கேன். 2.5 வருஷம் ஆயும் பட்டாவே வரலம்மா. அது விஷயமா மனு கொடுத்து எந்த ஏற்பாடும் நடக்கலம்மா. நீங்கள் பட்டாக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா அதை வச்சு பேங்க்ல லோன் வாங்கி கோழி பண்ணை வச்சு பொழைச்சிப்பம்மா. மிஸ்டர் சங்கரன், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கும் தாசில்தாருக்கும் சொல்லி இந்த மனுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ உடனே எனக்கு சொல்லுங்க. ஆமா, 2.5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இது பற்றி எனக்கு இப்போதான் மேடம் தெரியும். மேடம் எப்படி சொல்கிறாங்களோ அது மாதிரி செய்துடுறேன். சொல்லுங்க. நாங்கள் எல்லாரும் காந்தி நகர்லேருந்து வர்றோம். காந்தி நகரில் ஒரு பிராந்தி கடை இருக்கு. அந்த பிராந்தி கடையில் யாரும் வாங்கிட்டு போய் குடிக்கிறது இல்லை. எல்லாரும் அங்கேயே குடிச்சு ரொம்ப கலாட்டா பண்ணுறாங்கம்மா. நாங்கெல்லாம் அங்கே தான் குடியிருக்கோம். அம்மா புத்துக்கோயில் எது? அம்மா புத்துக்கோயில் எது? அங்க எங்களால் நிம்மதியா சாமி கூட கும்பிட முடியல. அந்த வழியா போற வர பொம்பளைங்களை கையை பிடிச்சி இழுத்து கொடுமைப்படுத்துறாங்கம்மா. அம்மா, காந்தி நகர் பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. வயசுக்கு வந்த பிள்ளைங்க படிக்க வராங்க. அங்க வரவங்க எல்லாம் குடிச்சிட்டு கலாட்டா பண்றதுனால பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பயப்படுறாங்கம்மா. கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். அது எப்படி? ஸ்கூலும் கோயில் பக்கத்துல பிராண்டி கடை வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கோம். Sorry to say this, madam. This particular matter, which I don't want to discuss with you, madam, before the public. மிஸ்டர் சங்கரன், மக்கள் மத்தியில் உட்காந்துட்டு பிரச்சனையை கேட்டுட்டு இருக்கோம். அவங்களுக்கு புரியாத பாஷையில பேசுனீங்கன்னா ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கே. ஒழுங்கா தமிழ்ல பேசுங்க. இல்லை, இது பற்றி மேடத்திட்ட நான் பர்சனலாக ரூம்லேயே பேசிக்கிறேனே. இங்கே பப்ளிக் முன்னாடி ஒன்று பேசண்டா. காற்றில் எவரும் சுற்றி சிங்கம் அரசனவதில்லை. தனது பராக்கிரமத்தின் துணை கொண்டு தானே விலங்குகளின் அரசனாக அமைகிறது சிங்கம். கருட புராணம். எதிரில கோயில், பக்கத்துல ஸ்கூல். இங்க கடை வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது யாரு? என்ன மேடம் இது? கடை வைக்கிறதுக்கு நீங்க தான் லைசன்ஸ் கொடுத்தீங்க. நீங்களே லைசன்ஸ் கொடுத்துட்டு யார் கொடுத்தான்னு கேக்குறீங்க. நீங்க லைசன்ஸ் கொடுத்ததுனால தான் எங்க ஐயா கடை நடத்திட்டு இருக்காரு. உங்க லைசன்ஸை காட்டுங்க. லைசன்ஸ் எடுறா. ஸ்கூல். இந்த தெரு பேர் என்ன? தீர்த்தபதி நகர். ஆஹா, இங்க காந்தி நகர்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல கடை வைக்கிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இல்ல. எப்படி வச்சீங்க? நீங்க லைசன்ஸ் கொடுத்த இடத்துல நாங்க கடை வைக்கணும்னா தலையில துண்டை போட்டு போக வேண்டியதுதான். இது தீர்த்தாபதி நகர். எல்லாருமே இங்கே தான் வந்து தீர்த்தம் குடிப்பாங்க. அதனால தான் கடையை இங்கே வச்சிருக்கோம். ஓனரா நீங்க? இல்லை, இவர் ஓனர் இல்லை. இந்த கடைக்கு ஓனர் வந்து உங்க தோப்பனார் ஈஸ்வரன் இல்லையா, அவர் தான் ஓனர். அவர் இந்த கடைக்கு மட்டும் இல்லை, கல்லடகுறிச்சியில் இருக்கிற அத்தனை கடைக்கும் அவர் தான் ஓனராக்கும். இந்த கடைக்கு சீல் வைங்க. மேடம், ஈஸ்வர ஐயா கிட்ட ஒரு வார்த்தை. மிஸ்டர் ஈஸ்வரனா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, சீல் வைங்க. போ, நிக்காத, போ, சீல் பண்ணி எழுடா. யோகி. ஒயின் ஷாப் யாருதுன்னு தெரியுங்களா? தெரியுமே, மிஸ்டர் ஈஸ்வரன். அவர் உங்க அப்பா. இருக்கட்டும். கடையை மூடினது தான் பொண்ணு நினைச்சு மன்னிக்க மாட்டாரு. அவர் பிசினஸை கேட்டது கலெக்டர்னு பழி வாங்குவார். எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. கூட ஒரு ஆளை வச்சுக்கோங்க. கையில பிஸ்டலை வச்சுக்கோங்க. துப்பாக்கியால எந்த பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. தேங்க்யூ.
என்னடா இங்க வந்துட்ட கடையை விட்டு இன்னைக்கு காந்தி ஜெயந்தி ஒன்றும் கிடையாது. கடையை மூடிப்பட்டியா? நிரந்தரமா மூடுற மாதிரி ஆயிடுச்சுங்கய்யா. என்னது? ஐயா அது மூடிட்டாங்கய்யா. இந்த ஈஸ்வரனோட கடையை இந்த நாயடா மூடினது? கலெக்டரம்மா வந்தாங்கய்யா. வந்து லைசன்ஸ் கேட்டாங்க, கொடுத்தேன். வாங்கி பார்த்துட்டு பர்மிஷன் கொடுத்த இடத்துல வைக்காம பள்ளிக்கூடமும் கோயில் இருக்க இடத்துல கடை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரையும் வெளியில போக சொல்லி கதவை இழுத்து மூடி சீல் வச்சு போயிட்டாங்க. கடையை இழுத்து மூடி சீல் வைக்கிற வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? ஐயா வேற யாராவது இருந்தா பனங்காய சீர மாதிரி சீவி போட்டுருப்போம்ல. இது நம்ம பொண்ணாச்சே, எப்படி? என்னடா நம்ம பொண்ணு? அறிவு நாய. முத்துக்கால வச்சுக்க. கும்பிடுத முதலாளி. கேட்பார கிடையாதா? உங்க ஒயின் ஷாப்னு தெரிஞ்சு உங்க கலெக்டர் பொண்ணு உங்க கடைக்கு சீல் வச்சிருக்கா, அதுல ஏதோ சங்கதி இருக்குல்ல? இதே உங்க பொண்ணு கலெக்டர் செய்யாம வேற ஒரு ஆளு செஞ்சிருந்தான்னா இந்நேரம் தலை கை காலுன்னு ஒரே சீவா சீவி இருப்பிய. இப்போ உங்க பொண்ணா போயிட்டாங்கல்ல. அதான் இல்ல, நான் எதுக்காக சொல்றேன்னா இப்ப நம்ம 2 பேரும் பிசினஸ்ல பார்ட்னர் ஆயிட்டோம். உங்க நல்லது கெட்டதுல எனக்கு பங்கு இருக்குல்ல. முதலாளி நீங்க ஒரு நிமிஷம் உங்க பொண்ணு கலெக்டருங்கிறத மறந்துட்டு கண்ண முடியுங்க. அந்த கலெக்டரை நான் பார்த்து அதெல்லாம் செய்யக்கூடாது. முதுகல பால முத்துக்கால என்ன பண்ணணும்னு தெரியுங்களா? சொல்லுங்க சேர. இல்ல கால காதும் வச்ச மாதிரி கலெக்டர் அம்மாவை நம்ம ஈஸ்வர ஐயாட்ட இருந்து பிரிச்சிடணும்ல. அதுக்கப்புறம் ஐயா உசிரே வச்சிருக்காங்களே எஸ்பி அம்மா, அவங்களே ஐயாட்ட வந்து பிரிச்சிருவோம். அது மட்டும் பத்தாதும்ல, என்ன அடிச்சு அவமானப்படுத்தி தெருவா இழுத்துக்கிட்டு போன மாதிரி அந்த ஈஸ்வரனை அடிச்சு இழுத்துக்கிட்டு போகணும்ல. அத அவன் பொண்ணுங்க கையாலேயே செய்ய வைக்கணும்ல. தான் பொண்ணுங்களை பிரிஞ்சு அந்த ஈஸ்வரன் தனி மரமா நிக்கணும்ல. அவன் ஈஸ்வரன்னா நான் சனீஸ்வரங்கிறத அவனுக்கு காட்டணும்ல. அண்ணாச்சி இது அந்த ஈஸ்வரனுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, இந்த முத்துக்காலைக்கு புரிஞ்சிருச்சு. செஞ்சிருவான் அண்ணாச்சி. கால அங்க ஊதி இங்க ஊதி கடைசியில அடுப்பூதி ஆயிராதுல. அப்புறம் நீ தனிமரம் ஆயிருவ. தூர போல. டேய் பூட்டை உடைச்சு தரங்கடா. சொட்ட இனிமே யாருக்கும் எதுக்கும் பயப்பட அவசியம் இல்ல. புரியுதா? தெளிவாரு. சரி. டேய் சரக்கு வந்துருச்சுடா. சரக்கு இருக்கு. வாங்கல. ஐயா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டா பண்ணிடு. தாயே நாகாத்தம்மா. ராமசாமி என்ன வாங்க தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா கும்பிட்டுங்க அண்ணே. சக்தி வாய்ந்த அம்மன் இது. நாகாத்தம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் தான், அது தெரிஞ்ச விஷயம் தானே. இருந்தாலும் மேல கூரை இருக்கிறது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. என்ன கருங்கல்ல கட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல விசேஷமா இருந்திருக்கும். நடு ரோட்ல கருங்கல் கோவில் கட்டினா ஹைவேஸ்கார சும்மா இருப்பான் என்ன? அதுக்கெல்லாம் சில வழிமுறைகள் இருக்கு தம்பி. அது பிரகாரம் நம்ம கோயில் கட்டினா நம்ம கோயிலை யார் வந்து இடிக்க போறா? அப்படிங்கிறீங்க. கட்டிடுவோம். ஐயாட்ட சொல்லி பணம் வாங்கி ஊர்ல கலெக்ஷன் பண்ணி கட்டிடுவோம். சாமி கும்பிட்டுங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கோயில் இருக்கிறதே காணா போன மாதிரி கோயில் கட்டிடுவோம். அண்ணா லாரி வந்துருங்க. இல்ல என் முட்டை குடுல ஒழுங்கா. இது எனக்கு ஆமா. இல்ல
உங்களுக்கு எப்படி திறந்தாங்க? தெரியலையே, யார் திறந்தது தெரியலையே. வணக்கம் கலெக்டர், என் பேரு ஈஸ்வரன். நான் தான் இந்த வைன் ஷாப்போட ஓனர். நான் சீல் வச்ச கடையை நீங்க எப்படி திறக்கலாம்? சட்டப்படி அது குற்றம். நான் திறக்கலையே, திறந்தது உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. உள்ள ஏதோ திருடம் புகுந்துட்டானா, அவனை பிடிக்க திறந்தாங்களாம். அதுக்கப்புறம் மூட வேண்டிய தானே? எதுக்கு மூடணும்? கோவிலுக்கு எதிராக தாட கடையை நடத்தக்கூடாது. பாத்தீங்களா, ஒரு லாரி டிரைவர் குடிச்சிட்டு ரிவர்ஸ் எடுக்கும் போது வந்து கோவிலை இடிச்சிட்டான். பொது ஜனங்களா ஓடி வந்தாங்க கிட்ட. கோவில் இப்படி ஆயிடுச்சேன்னு நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, என்னோட இடத்துலயே உங்களுக்கு பெரிய கோவிலன்னு கட்டி கொடுக்குறேன்னு. நான் சொன்னதை ஏத்துக்கிட்டு இந்த பிராண்டி ஷாப் இங்க நடத்துறதுல அவங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்கூல் பாருங்க, கூரை ஸ்கூல், சின்ன பசங்களாம் படிக்கிற இடம். நான் சொன்னேன் என்னோட இடத்துல பெருசா பர்மனண்டா ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்குறேன்னு. அவங்களும் அதை ஏத்துக்கிட்டு இந்த ஷாப் இங்க நடத்துறதுல அப்ஜெக்ஷன் இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு கலெக்டரா நீங்க இந்த விஷயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நான் உங்களோட அப்பா. கலெக்டரா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா பப்ளிக்கா என்னால நல்லது செய்ய முடியும். இந்த ஒயிட் ஷாப் மேல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஸ்டே ஆர்டர் ஒன்று போடுங்க. ஓகே. நான் உங்க பொண்ணு. சுருளி, நில்லியா 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 நில்லியா. என்னல ஆபீஸ்குள்ள நுழையும் போதே ஆமை என்னல வேணா? கையெல்லாம் ஒரே அரிக்குது, பந்தயம் போட்டுக்குவோம், காசு வேற இல்ல. கையை அரிச்சா அரைக்கல்ல தர நல்லா தேய்ச்சிக்க. என்னல வேணுப்பா? பந்தயம் கட்டணும், காசு இல்ல. பந்தயம் கட்டணும், ஏற்கனவே தோத்ததுக்கு காசு இடல. எதுக்கு? எதுக்கா? எலே அம்மா அந்த ஒயின் ஷாப் மேட்டர்ல இழுத்து வச்சு சீல் வச்சாங்கல்ல, அது ஐயா ஈஸ்வர் நல்லா திறந்து விட்டார். இப்ப நாய் நரி எல்லாமே பீரு பிராந்தி அடிச்சிருக்குது, கடவோடு ஓடுது. பணத்தை இடல முதல்ல. இங்க பாரு, இந்த நீ ஜெயிச்ச வல்லவனுக்கு வழக்கு பாருமாங்க, அது எனக்கு நடந்திருக்கு. இந்த தடவை கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன், வேணா பாரு. ராஜா, வல்லவனுக்கு தான் வழுக்கு பாரு, ஆனா இந்த டவாலி நான் செட்டமா வழுக்க பாரு. இதுதான் நடக்க போகுது. ஐயா ஐயா, வேணாலும் நீ பாரு. கலெக்டரமா மறுபடியும் கடைக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கி நிரந்தரமா மூடத்தான் போறாங்க. நான் ஜெயிக்கத்தான் போறேன். நான் தானே ஜெயிக்க போறேன். எஸ் அம்மாலே. உட்காருங்க. எதுக்காக என்ன அவசரமா வர சொன்னீங்க? காந்தி நகர்ல இருக்கிற பிராண்டி கடையில நான் சீல் வச்சு பாதுகாப்புக்கு 2 போலீஸும் வச்சுட்டு வந்தேன். அந்த சீல் உடைச்சு இப்ப கடை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இந்த பிராண்டி கடை ஓனர் நடுராத்திரியில எனக்கு ஃபோன் பண்ணி திருடன் உள்ள பூந்துட்டான், வந்து செக் பண்ணுங்கன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. சரி, திருடனை பிடிக்கிறதுக்காக நானும் பூட்டை உடைச்சு உள்ள போனேன். அதுக்கப்புறம் சீல் வைக்க வேண்டியதானே? வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து, இந்த கடை இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, தயவு செஞ்சு இந்த கடையை மூடாதீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானும் விட்டுட்டேன். நீ ஒரு எஸ்பி மாதிரி நடந்துக்கல, மிஸ்டர் ஈஸ்வரனுக்கு கையால் மாதிரி நடந்துக்கிற. நீயும் ஒரு கலெக்டர் மாதிரி நடந்துக்கல. யார் மேலேயும் இருக்கிற கோபத்துல அந்த பிராண்டி கடையை மூட பாக்குற. இந்த பாரு சக்தி, மக்களுக்கு நல்லது செய்யறதுல நீயா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் யாருமே என்னை தடுக்க முடியாது. சும்மா மக்கள் மக்கள்னு சொல்லாத. பிராண்டி கடை நல்லா நடக்கிறதுனால
ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து கலெக்டர் பணம் வாங்கிட்டு இந்த கடையை மூடினாங்கன்னு இந்த மக்களே எனக்கு பெட்டிஷன் கொடுத்தாங்க. அதை வச்சு எனக்கு உன் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும் தெரியுமா? உன்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கேன்? போ. எப்படி இந்த கடை நடத்துறேன்னு நான் பாக்குறேன். நீ எப்படி இந்த கடையை மூடுறேன்னு நானும் பாக்குறேன். போ. ஓகே. சாரதா, என்னாச்சு? தேங்க்யூ. சாப்பிடு. என்ன இது? நீ கோவமா இருக்க, நீ கோவத்துல நிறைய சாப்பிடுவ, அதனால தான் நான் இவ்வளவு ஆர்டர் பண்ணேன். ஆமா, நான் ரொம்ப கோவமா இருக்கேன் யோகி. சக்திமா, she is just too much. எப்படி சண்டை போடுறா தெரியுமா? எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு அப்புறம் 5 நிமிஷத்துக்கு பிறந்தவ. என்ன இருந்தாலும் நான் அக்கா. அப்படி இருந்தும் என் கூட இப்படி சண்டை போடுறான். என்னால அவளை டாலரேட் பண்ண முடியலமா. ஐ எம் வெரி ஆங்கிரி வித் ஹர். யோகி, எனக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தாங்க அக்கா தான். அதுக்காக இப்படி அதிகாரம் பண்ணுமா? நான் எது செஞ்சாலும் தப்பு. இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத. நான் எது செஞ்சாலும் குற்றம். She's just too much. சாரதா மேல நான் எவ்வளவு கோவமா இருக்கேன் தெரியுமா? என்ன அப்படி என்ன ஒரு கோபம் அவளுக்கு? அதுவும் என் மேல எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. இனிமே அவளோட எந்த உறவும் இல்ல. அந்த ரூம்ல பெட் உடனே பிரிச்சு போடுங்க. I just don't want to sleep with her. வேண்டாம், அடுத்த ரூம்ல போடுங்க. எதுக்கு அவ பக்கத்துல படுக்கணும்? நான் சாரதா மேல பயங்கர கோவமா இருக்கேன். இனிமே பேச மாட்டேன். நான் சாயந்தரம் வீட்டுக்கு போனா அப்பா கிட்ட சொல்லி இனிமே ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் தான் நான் வெளியே வருவேன். I just want to talk to her. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.